ஒரு பெரிய மெகா கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இப்போ எடப்பாடியார் போயிட்டு வந்த இந்த விஷயத்தை இந்த ஒன்று சேருவதற்கான ஒரு முயற்சியாக நாம் பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த வார்த்தையை அவர் எங்க சொன்னார் அப்படின்னா, அன்னைக்கு மத்தியானம் ராஜ்யசபால தம்பிதுரைக்கு பதில் சொல்றப்போ சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை அப்படியே வச்சிருந்து எடப்பாடியாரோட பேசி முடிச்சு எடப்பாடியார் கிளம்பினதுக்கு அப்புறம் மத்தியானம் பேசினதை நைட்டு அவர் எக்ஸ் பதிவாக வெளியிடுகிறார். இங்கே திட்டமிட்டதானே நடந்தபடி தெரியுது நமக்கு. தம்பிதுரை பேசும்போதே சோ அடுத்த கட்ட மீட்டிங் இதுதான், இதான் நடக்க போகுதுன்னு ஒரு கேஸ் அங்கே வந்துருது இல்ல. தம்பிதுரை பேசும்போது எடப்பாடியார் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சதும் அன்னைக்கு காலையில, அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில அமித்ஷாவை பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய அலுவலகத்தில் வச்சு இவங்க மக்கள் பிரச்சனையை பத்தி மட்டும்தான் பேசினாங்க, அரசியலே பேசல அப்படின்னு யாரும் நம்ப மாட்டாங்க. சார், ரெண்டு அரசியல்வாதிகள் சந்திக்கிறாங்க, அரசியலை தவிர்த்து வேற என்ன சார் பேசுவாங்க? அப்போ இந்த எக்ஸ் பதிவை பார்த்துட்டு தான் நிச்சயமா இவங்க பொலிட்டிக்கலா பேசியிருக்காங்க, கூட்டணி பத்தி பேசியிருக்காங்க, அரசியல் பேசியிருக்காங்க. இன்னொன்னு, எண்ட் ஆஃப் த டே எந்த கூட்டணியா இருந்தாலும் அது கொள்கை கூட்டணி அல்ல, அது தேர்தலுக்கான ஏற்பாடு தான். ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வருகிறப்போ அவர்களுக்கு எதிராக கருத்து சொல்லுகிறவர்கள் கடுமையாக சோதனைக்கு உள்ளாவார்கள். இது மட்டுமே இல்லை, இதை தாண்டி எவ்வளவு, அதான் சொல்றேன், ஒரு மணி நேரத்துல சென்னையில மட்டும் 7 இடத்துல செயின் ஸ்நாச்சிங். அப்படிங்கிறப்போ ஒரு சட்டவிரோத காரியத்துக்கு உடந்தையா இருந்து இறந்து போனோட குடும்பத்துக்கு நீங்க எப்படி சார் 10 லட்சம் கொடுப்பீங்க? அதனால கடுமையான அதிருப்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கு. ஆனால் அந்த அதிருப்தியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல எதிர்க்கட்சிகள் இருக்க வேண்டும். அண்ணாமலை முதல்ல இந்த பதவியில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கருத்தை ஏதோ எடப்பாடியே சொன்ன மாதிரி ஒரு யூகம் வருது சார். அதாவது அப்படிங்கிற ஒரு முன்னிபந்தனை வச்சதாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு, ஆமா, டிக்டேஷனுக்கு அது உடன்படவும் படாது. ஒரு மாநில கட்சி, ஒரு மாபெரும் தேசிய கட்சி, அதுவும் அமித்ஷாவை பார்த்து நீங்க அதை செய்யணும் இதை செய்யணும் இப்படி இல்லை நாங்க வரமாட்டோம் ஆமா அப்படிலாம் சொல்லிட முடியுமாங்க? ஆக்சுவலா இப்படி சொல்றவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு காமன் சென்ஸ் கிடையாதுன்னு. சந்திரபாபு நாயுடு கோவம் வந்துடும், நிதிஷ்குமார் கோவம் வந்துடும், காலை வாரி விட்டுருவாங்க. இந்த கூட்டணி அரசு பதவியேற்ற 10 நாளைக்கு மேல தாங்காது, ஆஹா ஓஹா என்னெல்லாமோ சொன்னாங்க, இவ்வளவு சொன்னாங்க. கடைசியில் என்னாச்சு? ஸ்பீக்கரா மோடி யாரை நினைச்சாரோ அதே ஓம் பிர்லா தான் திரும்ப வந்தாரு.